போன வீடியோல பேண்ட்ரி கிளீன் பண்றத பத்தி போட்டிருந்தேன். இன்னைக்கு ஒரு வழியா கிளீன் பண்ணியாச்சு. ஆனா வந்து அதே மாரி இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் நீட்டா அடுக்கி வச்ச மாரி எனக்கு ஒரு ஃபீலு. திருப்பி ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிராசரி ஏதாவது வேணும்னா அதெல்லாம் லிஸ்ட் அவுட் போட்டு வாங்கியாச்சு. அப்பாடா! ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாரி எனக்கு ஒரே ஹாப்பினஸ். தீபாவளிக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்டின்னா, இந்த ரெசிபி வந்து என்னோட மதர் இன் லா சொல்லிக் குடுத்த ரெசிபி. மாலாடு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு பொட்டுக்கடலை 1 கப்பு, அதுக்கேத்த மாரி சுகரும் 1 கப்பு. கேஷ்யூ வந்து லாஸ்ட்டா தான் போடணும். பட் ஆனா நான் கேஷ்யூவ ஃபைன் பவுடரா அரைச்சு தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க உங்களுக்கு கேஷ்யூ வந்து லாஸ்ட்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். 1:1 நீங்க அளவு போட்டு நான் வந்து சுகரையும் ஃபைன் பவுடரா அரைச்சு தான் போட்டிருக்கேன். நல்லா சலிச்சுக்கணும் 2த்தையும். சலிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி சுட சுட நெய்ய வந்து ஊத்தி நம்ம உருண்டை பிடிக்கணும். இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும், கொஞ்சோண்டு சாஃப்ரானும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சும்மா ஒரு வாசனைக்காக. பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் பண்ணணும். ஆனா வந்து என்னடா இது நம்மளுக்கு பொரிக்க வேணாம், அது வேணாம், இது வேணாம்னீங்கன்னா டக்குன்னு இது பண்ணலாம். இதுல ஆக்சுவலா நெறைய புரோட்டீனும் இருக்கு. ஸோ அதனால கிட்ஸுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சின்ன வேலையா வெளிய வரும்போது ஹெச்இபில பார்த்தோம்னா, தீபாவளிக்கு இவ்ளோ பெரிய அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரே ஹேப்பி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பபாய்.